என்னோட திருப்பி கொள்ளுங்க. Let's look at Psalms 105, சங்கீதம் 105வது அதிகாரம், Psalms 105 verse 8, 8வது வசனத்தை நம்ம கவனிப்போம். சங்கீதம் 105 வசனம் 8வது வசனம். ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். Let me read this in English. Yeah. He remembers his covenant forever, the word he commanded for 1,000 generations. 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்டிருக்க வாக்கியம், ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறக்கிற தேவன் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நினைவு கூர்க்கிற தேவனாக இருக்கிறார். God is a God who remembers the promises that he has made in our life. அங்க வசனம் சொல்லுகிறது 1000 தலைமுறை. The word he commanded, 1000 தலைமுறைகள் மாறினா கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் மாறாமல் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் மாறாமல் இருக்கிறது. And what a wonderful God we serve. அவர் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொடுத்திருக்கிற வாக்குகள், நம்ம செய்திருக்கிற வாக்குகள், அதெல்லாம் சில நம்ம மறந்துடுவோம். ஏன்னா sometimes in our life we will forget the promises that we make in our life. சிலர்ல கல்யாணம் பண்ணும் போது என்ன வாக்கு கொடுப்பாங்க. Sometimes when the people get married, they say இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னோடு இருப்பேன்னுவாங்க. I say, in good times and bad times I will be with you. ஆனால் என்ன நடக்குது? கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களா? Are people together till the last moment of their life? No. Sometimes it doesn't happen. சிலது நம்ம பார்க்கிறோம், அது நடக்கல. ஏன்? மனுஷங்க அந்த கொடுக்கிற வாக்குகளை அவங்க என்ன செஞ்சாங்க? மறந்துடுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால, அவங்க சூழ்நிலை நிமித்தமாக அவங்க என்ன செய்றாங்க? அவங்க வாக்குகளை அவங்க மறந்துடுறாங்க, எல்லாம் அவங்க மாத்திக்கிறாங்க. Sometimes they forget the promises that they make in their life. Not only that, they change the promises that they make in their life. But God is not like that. கர்த்தர் அப்படியாப்பட்ட தேவன் அல்ல. அவர் எந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ, தலைமுறைகள் மாறினாலும், that means even generations change, அவரோட வார்த்தை மாறாதான். அவரோட வார்த்தை மாறாது. அப்போ இந்த காலவேளையில as we look at this verse, இந்த காலவேளையில இந்த வசனம் நம்ம கவனிக்கும் போது, கர்த்தர் எவ்வளோ the Lord is a faithful God. அவர் எவ்வளவு மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்படிப்பட்ட வாக்குகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. In this morning, remember all the promises that God has given you and for your family. Do you remember them? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம சபையினோட வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், when we look in the promises of God for the church this year, God said that there will be no delay. நான் கொடுத்திருக்கிற வாக்குகள் அது எதுவுமே தாமதமாகாதுன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். எதுவுமே தாமதமாகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குகள் சில நேரத்துல மறந்துடும். God said there will be no delay, but sometimes I forget the promises of God in my life. I forget that. ஏன்னா பல காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொண்டிருக்கிறது. Many things have consumed our mind. என்னோட திருப்பி கொள்ளுங்க, ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். Let's look at one example in the Bible. என்னாகமம் 11வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. Turn with me to Numbers chapter 11. என்னாகமம் 11வது அதிகாரம். சார், அவங்க வாழ்க்கையில கடவுளை மறந்த நிமித்தமாக தேவன வாக்குகளையும் அவங்க என்ன செய்யறாங்க? மறந்துடுறாங்க. Because they forget in their life God, they forget God in their life, they also forget God's promises in their life. God knows that as we live in this earth, கர்த்தருக்கு தெரியும் அவரோட ஜனமாக இருக்கிற நம்ம இந்த பூமியில நம்ம வாழும் போது அவரோட வாக்குகள் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனாலதான் நம்ம அவர் கொடுத்திருக்கிறார். That's why he has given it. என்னாகமம் 11வது அதிகாரத்தை நீங்க பாருங்க. Let's look at Numbers chapter 11. இங்க கர்த்தர் அவங்க வனாந்தரத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். God is leading them in the desert. வானத்துல இருந்து மன்னா கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன கொடுத்துட்டு இருந்தாரு?
சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுத்துட்டு இருந்தாரு? What was God giving them? Food. God was feeding them manna. மன்னா கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஜனங்க என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க. Look at what the people are saying. 10வது வசனத்திலிருந்து படிங்க பாப்போம். Look at verse 10. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப 4வது வசனத்துக்கு போங்க பாப்போம். Look at verse 4. 10வது வசனத்துக்கு என்ன பாத்தீங்க? அவங்க டெய்லி வந்து மோசஸ் வீட்டுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றத பாக்குறீங்க. So in verse 10 you see that every day people come and complain at the entrance of Moses' house. Okay, what were they complaining? என்னத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க நீங்க பாருங்க. Look at verse 4 and 5. 4வது வசனமும் 5வது வசனத்தை நீங்க பாருங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? You see what they say. Let me just read this in English. Yeah. The rebel with them began to crave other food, and again the Israelites started wailing and said, "If only we had meat to eat. We remember the fish we ate in Egypt at no cost, also the cucumbers, melons, leeks, onions, and garlic. But now we have lost our appetite. We never see anything but this manna." மன்னாவை தவிர்த்து நாங்க எதுவுமே பார்க்க முடியல. ஈஜிப்ட் தேசத்துல இருந்தா கூட நாங்க மத்ததெல்லாம் சாப்பிட்டுருப்போமே. What they're saying is, except for manna, we don't see anything else. If we were living in Egypt, we would have had all these other foods. ஆனா அவங்க என்ன மறந்துட்டாங்க தெரியுங்களா? What they forgot at this time. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவங்களை எங்க கொண்டு போறேன்னு சொன்னாரு? Where was God leading them at this time? என்ன வாக்கு கொடுத்திருந்தாரு? என்ன வாக்கு கொடுத்திருந்தாரு? What was the promise that God gave them when He brought them out of Egypt? ஈஜிப்ட் தேசத்துல அடிமைத்தனத்துக்கு வெளில கொண்டு வரும்போது, when He brought them out of slavery, what promise did God give them? என்ன வாக்கு கொடுத்திருந்தாரு ஆண்டவர் அவங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுத்திருந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நான் உன்னை என்ன செய்வேன்? கொண்டு போவேன். I will bring you to the land which flows with milk and honey. அதுதான் ஆண்டவர் கொடுத்திருந்த வாக்கு அவங்களுக்கு. That was the promise of God. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, பாதி வழியில போயிட்டு இருக்காங்க. They were halfway and they say, என்ன சொன்னாங்க? ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரை பார்த்து சொல்லல. They didn't even say to God. They were கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களுக்கு மன்னாவை தவிர்த்து வேற எதுவுமே இல்லையா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. And I think it's the same thing in our life. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியம் நடக்குது. நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், the circumstances we go in our life sometimes makes us forget the promises of God in our life. தேவன் கொடுத்திருக்கிற வாக்குகளை நம்மள மறக்க வைக்கிற காரியமாக இருக்கிறது. ஏன்னா நான் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் என்னோட சிந்தனை ஆட்கொண்டிருக்கிறது. It consumes my mind that I forget what God has said in my life. And today in this morning, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். என்ன என்று சொன்னால், அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையில. அவர் மாற மாட்டாரு, அவர் வாக்கு மாறாது. He will never change, nor his promises will ever change. And we as his children, நம்ம அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் என்ன மாதிரி வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. What are the promises of God in our life? நீங்க உங்க வாழ்க்கையில அதை நினைவு கூறலன்னா யார் நினைவு கூற போறா உங்களுக்கு? If you don't remember the promises of God in your life, who's going to do it for you? Hallelujah. நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கை நீங்க ஒவ்வொரு நாளும் அதை நினைக்காமலும் படிக்காமலும் இருந்தீங்க என்று சொன்னால் யார் அதை உங்களுக்கு செய்ய போறா? Who's going to do it? Forgetting God's promises in our life. தேவனோட வாக்குகளை நம்ம மறக்கும் போது நம்ம மத்த காரியத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? தசத்துவப்படுகிறோம். அது மட்டும் இல்ல, நல்லா ஒரு காரியம் கவனிங்க. இஸ்ரேல் ஜனம், அதாவது தேவனோட ஜனம் வனாந்திரத்துல எத்தனை ஆண்டுகள் அழிந்து கொண்டிருந்தாங்க? How many years were they wandering in the desert? எத்தனை ஆண்டுகள்?
The promised land was just a few days. அந்த வாக்குத்தத்த நிலம் வந்து சில நாட்களுக்குள்ளே அவங்க கடந்து போயிருக்கலாம். ஆனா வல்லாந்திரத்துல எத்தனை ஆண்டுகள் அவங்க அப்படியே அலைந்து கொண்டிருந்தாங்க. How many years were they wandering in the desert? எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகளாக அவங்க என்ன செஞ்சாங்க? வனாந்திரத்துல சுத்தி கொண்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்திருந்த வாக்கு அவங்க மறந்துட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க வாக்கை நம்ம மறந்தோம் என்று சொன்னால், that means when I forget the promises of God, it will be as though the children of Israel, தேவ பிள்ளைகளை போலதான் வனாந்திரத்துல அப்படியே சுத்தி கொண்டிருப்போம். we will be just wandering in the desert. அந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்யாது? நம்மளோட வாழ்க்கையிலும் சரி நம்மளோட குடும்பத்துல என்ன செய்யாது? நிறைவேறாது. It will not be fulfilled in our life because yeah, நம்ம தான் வேற காரியத்தை பத்தி யோசிக்கிறோமே. We are thinking about different things in our life. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கை நான் படிக்கவில்லை, யோசிக்கவில்லை, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளவில்லை. மத்த காரியத்தை குறித்து நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், மத்த காரியத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm thinking about other things in my life. I'm thinking about other things in my life. And therefore the promise of God doesn't become a reality in my life. என்னோட வாழ்க்கையில அது நிறைவேறாம போகுது. இங்க அதான் நம்ம இங்க இந்த கதையில அதான் நம்ம படிக்கிறோம், கத்துக்கிறோம். That's what we learn in our life from this story. அவங்க பண்ண தப்ப நம்ம செய்யக்கூடாது. அறிஞர் தேவப்பிள்ளைங்க, அல்லேலூயா. அவங்க பண்ண தப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில 2 காரியத்து மூலமாக நம்ம படிச்சுக்கலாம். There are 2 ways we can learn in our life. முதலாவதாக நம்ம செய்யற சொந்த தப்பு நிமித்தமாக. That means the first thing I learn is from my own mistakes. ஒரு தடவை ஒரு தவறு செய்யற, அது தவறு என்று தெரிஞ்சிச்சு, அதை மீண்டும் செய்யாமல் இருக்கும். I know the first thing, when I make a mistake, I know it's wrong, I don't do it again. Second thing we learn, இரண்டாவது காரியம் எப்படி நம்ம கற்றுக்கொள்கிறோம்? பிறரோட தவறுகள் மூலமாக. That means from other people's mistake I learn. அவங்க வாழ்க்கையில் இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க பாஸ்டர், அதனால அப்படி நடந்துச்சு. They did this, they did that, that's why it happened. அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அறிஞர் தேவப்பிள்ளைங்களே. ஆனா அதுவும் நான் மீறி என் வாழ்க்கையில தவறுகளை செய்ய ஆரம்பிச்சேன்னா அப்புறம் யார் என்ன வந்து காப்பாற்ற போறாங்க? அந்த லூயா, யார் நம்மளை வந்து காப்பாற்ற போறாங்க? காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. There's no one to save us. If we continue to keep doing mistakes after mistake, நம்மளோட வாழ்க்கையில தவறு மேல தவறு நம்ம செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. காப்பாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, you know why people won't come and help you? No matter what we say to this person, he doesn't listen. அவங்க என்ன சொல்லுவாங்க? கடைசியா என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பாஸ்டர். இந்த சிஸ்டர் என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்னத்தை நம்ம போய் சொல்லிக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இல்லை, அதுதான் உலகம். இந்த உலகத்துல தான் நீங்க நானும் வாழணும். தவறு மேல தவறு நம்ம செய்தோம் என்று சொன்னால் அதை வேண்டிய விளைவுகள் நம்ம சந்திச்சு கொண்டே தான் இருப்போம். If we keep doing the mistakes after mistakes, we'll have to face the consequences. அதுல விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? எங்கேயும் வெளியில ஓடிட முடியாது. அது ஒண்ணு, இந்த தலைமுறையில செய்யற தவறு அடுத்த தலைமுறை அது பாதிக்கும். This generation that does a mistake will affect the next generation. Hallelujah. ஆனா பாருங்க, கர்த்தர் அந்த முதல் தலைமுறைய உள்ளுக்கு போகவே விடல. அவங்க கானான் தேசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கல. They couldn't enter into the promised land. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு யோசுவாவின் தலைமுறையில தான் நிலைவருது. God gave it to Abraham and in fact it fulfills under Joshua's generation. So today God wants you to be reminded about his promise. இந்த காலையில கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற வாக்குகளை நீங்க நினைவு கூறணும். இரண்டாவது, focus on the promise giver. வாக்கு கொடுத்திருக்கிறவர் மேல எப்பவும் கவனத்தோடு இருக்காரு. அவர் இல்லை என்று சொன்னால் வாக்கு இல்லை. Without him there is no promise. Without the promise giver there is no promise. The more you know about the promise giver, the more you have confidence about the promise that he has made. நம்ம வாழ்க்கையில ஏன் சந்தேகம் வருகிறது? வாக்குத்தத்தத்தை நம்ம நினைக்கும் போது ஏன் நம்ம வாழ்க்கையில சந்தேகம் வருது? Why do I doubt the promises of God? Is because I do not know much about the promise giver. வாக்கை கொடுத்திருக்கிறவரை நான் அதிகமாக அறிந்து கொண்டேன், கற்றுக்கொண்டேன்னு சொன்னா அவர் கொடுத்திருக்கிற வாக்குகள் மேல எனக்கு சந்தேகம் வராது. அல்லேலூயா. எனக்கு ஏன் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குகள் மேல சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், அல்லது சில வழி யோசிப்பாங்க, நான் இவ்வளவு வருஷம் ஆச்சு அதை நிறைவேறலையே, நான் இவ்வளவு காரியமாச்சு இவ்வளவு நிறைவேறலையே. காரணம் என்னவென்று சொன்னா, கொடுத்திருக்கிற வாக்கு கொடுத்திருக்கிறவர் மேல உனக்கு என்ன சில அவரை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கல. You didn't know about the promise giver. That's why you don't have the confidence. If you want to have confidence on the promises of God, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்
நம்பிக்கை வளரணும் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்போதுமே நீங்க என்ன செய்யணும்னா வாக்கு கொடுத்திருக்கிறவர், that means the promise giver, you need to know him and understand him even more. வேற ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். Let's look at an example in the Bible. லூக்கா 7வது அதிகாரத்துக்கு திருப்பி கொடுங்க. Luke chapter 7. சரி, 1 ல 10 நம்ம படிப்போம். Let's look at verse 1 to 10. படிங்க பாப்போம். அவர் நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய நாமங்கள் கேட்கும்படி சொல்லிவிட்டது. கர்த்தர் நமக்கு தகுதியை போறார். அங்கே நூற்று தகுதியாக ஒருவருடைய பிரியமான வேலைக்காரர் யாருக்கு மரண அவசியம் இருந்தார். அவர் கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை கொண்டு வர வேண்டும் அவர் ஏற்றுக் கொள்ளும்படி 3 மூப்பரை அவருக்கு அனுப்பினார். அவர்கள் ஏற்றுவதற்கு வந்து அவரை கருத்தா இழுத்துக் கொண்டு இந்த அவர் நம்முடைய ஜனத்தை நீக்கிறார், நமக்கு ஒரு தேவாலயத்தின் கட்டினார்கள். அப்போது இயேசு அவர்களுடைய போனார். இயேசு சமீபமான போது பொருட்காரர்களை நோக்கி, நீங்கள் அவருக்கு ஒரு ஆண்டவரே, நீ வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திருந்த நான் உங்களிடத்தில் வரவும் என்னை பார்த்து நான் எதிரவில்லை. ஒரு வார்த்தை மாற்றம் சொன்னோம், அப்போது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தோம், எனக்கு கீழ்பட்டிருக்கிற தேவனம் உண்டு. நான் உங்களுடைய தோழர்களால் போகிறான், உங்களுடைய வாழ்க்கையால் செய்வான். என் வேலைக்காரனை சிறியதால் போகிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இவர்கள் கேட்டு அவர் குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தாங்கள் வீட்டிலிருந்த திரளான நோக்கி, இஸ்ரவேலருக்கு நான் விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். அனுபவப்பட்டவர்கள் வீட்டில் திரும்ப வந்தபோது யாரியாய் கண்ட வேலைக்காரர் சுதந்திரம் இருக்கிறதை கண்டார்கள். Okay, இங்க நூத்திக்கு அதிபதி நம்ம பார்க்கிறோம். So here we have a centurion. அவன் வீட்டு வேலைக்காரன் என்ன செஞ்சாங்க, sick ஆயிட்டாங்க. This man's servant became sick and he sends the elders to Jesus for asking for prayer. அவர் என்ன செய்யறாருன்னா யூத தலைவர்களை அனுப்பி ஆணுட்ட உதவி கேட்கிறாரு, அந்த வீட்டு வேலைக்காரனுக்கு ஜெபம் வேணும்னு சொல்லி. அப்ப அவரு அந்த காரியத்தை கேட்டு அவர் என்ன செய்யறாருன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார். So he hears his request and he wants to come and pray. உடனே அவர் வந்து என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. He was coming to the house. உடனே இந்த நூத்துக்கு அதிபதி என்ன சொல்றான்னா வீட்டு வேலைக்காரன் அனுப்பி ஆண்டரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. That means, Lord, I'm not even worthy to have you in my house. But just say a word that my servant will be healed. ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னோட வீட்டு வேலைக்காரன் சுகமாயிருவான். அதுக்கு வந்து அவர் உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க அந்த நூத்துக்கு அதிபதி. Look at what the example the centurion is giving. அவர் சொல்றா, எனக்கே எத்தனை பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னா அவங்க செய்யறாங்க, போன்னு சொன்னா போறாங்க, வான்னு சொன்னா வராங்க, அதே போல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. He had his belief about Jesus Christ, that if Jesus Christ can say this word, the servant will be healed, because Jesus Christ had the authority over sickness and death. அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு வந்து வியாதியின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அவன் அந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரத்தின் உதாரணத்தை கொடுக்கிறான். He gives an example about authority. அப்போ ஆண்டவரை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். When he hears that, he is very amazed. அவர் பின்பற்றி வந்து இந்த கூட்டத்துக்கு சொல்றாரு. He shares it with the people that were following him. இவனோட விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கு என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். He was very amazed. How did that centurion have that such faith? எப்படி அந்த நூத்திக்கு அதிபதி ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு? ஆண்டவருக்கு முன்ன அப்படியேப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யல. அவர் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அந்த வியாதிப்பட்ட மனுஷன் இருக்கிறான், அவர் இருந்த இடத்துல சொல்றாரு அவன் வியாதி சுகமாயிடுச்சு. God, Jesus Christ has not done this miracle before in the New Testament whereby there was distance. ஆனால் அங்க நடந்துச்சு அற்புதம். அப்போ அந்த நூத்துக்கு அதிபதி, that means the centurion would have heard everything about Jesus. எல்லாத்தையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்தாரு, அவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் பிரசங்கம் பண்ணாரு, what are the sermons that he preached, what are the miracles that he did, everything he learned. And sometimes in our life, நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுங்க நம்ம தேவனோட வாக்குகளை சண்டைப்படுகிறோம், பொறுமையை இழந்துறோம், ஏன்னா நம்ம தேவனை நம்ம சரியா அறிந்து கொள்ளவில்லை. Because we don't understand our God properly. We don't understand our God properly. And therefore, you must focus on the promise giver.
நீங்க என்ன செய்யணும்? தேவன் மேல எப்போதும் கவனத்தோடு இருங்க. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அதே போல என்னோட கவனங்கள் எப்போதும் தேவன் மேல இருக்க வேண்டும். Spending time reading the word and praying in tongues helps us to focus on God. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை படித்து அதே போல அந்நிய பாஷையில் நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேவனோட கவனத்தோடு இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில. When I spend time reading the word and praying in tongues, it helps me to focus on God daily. அது மட்டுமல்ல, நம்ம தேவனோடு நெருக்கமாக இருந்தோம் என்று சொன்னால் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குகளை நம்ம என்னைக்குமே மறக்க மாட்டோம். Hallelujah. When I am close to God, I'm not going to forget God's promises in my life. Amen. நம்ம எப்ப தேவனோட வாக்குகளை நம்ம மறப்போம் சொல்லுங்க? When do we forget God's promises in our life? When we are far away from God. நம்ம தேவனோடு நம்ம தூரத்தோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட உறவுல தேவனோடு தூரமாக இருக்கும்போது, in my relationship with God, I am far. And that's the time I forget God's promises in my life. அந்த மாதிரி நேரத்துல தான் நான் என்ன செய்றேன்? தேவனோட வாக்குகளை நான் மறந்துடுறேன். தேவனோட வாக்குகளை நான் மறக்கும் போது, when I forget the promises of God in my life, what happens is that I lose confidence. என்னோட வாழ்க்கையில நான் என்ன செய்றேன்? நம்பிக்கையை இழக்கிறேன். சூழ்நிலைகள் மாறுமா, காரியங்கள் மாறுமா, கர்த்தர் செய்வாரா என்று சொல்லி. Will my circumstances change? Will situations change? I lose my confidence when I'm far away from God in my relationship. However, if I'm close to God in my relationship, அதுவே நான் தேவனோடு நெருக்கமாக ஐக்கியத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னா, ஒவ்வொரு நாளும் நான் தேவனோட வாக்குகளை என் வாழ்க்கையில நினைவு கூறுவேன். என் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், no matter what difficulties I have in my life, what challenges I have in my life, my mind will be attuned. I know that God has promised this in my life. என்னோட வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி. கர்த்தர் மறக்கிறது இல்ல, ஆனா நான் மறக்கிறேனா? Am I forgetting God's promises in my life? God doesn't forget. தலைமுறைகள் மாறினாலும் கர்த்தரோட வாக்கு மாறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Generations will change and God's promises will never change. So who changes or who forgets? நீங்க நானும் தான் அறிஞர் பிள்ளைகள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னதாக 2 years ago, இன்னொரு தேசத்துல இருந்து எங்களுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. We received one phone call from another country. அவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன். அவங்க வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க. They had 3 daughters and they desired a son in their life. அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஆண் பிள்ளை வேணும் என்று சொல்லி ரொம்ப பிரயாசத்தோட இருந்தாங்க. And அவங்க 3வது பிள்ளை அவங்க பெற்றெடுக்கும் போது, when they received their third child, they believed that it was going to be a baby boy. அவங்க எதிர்பார்த்தாங்க அது ஆண் மகன் என்று சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்க என்ன செஞ்சாருன்னா பெண் குழந்தையை கொடுத்தாரு. God gave them a daughter instead. So and the wife got expected again. அவங்க மறுபடியும் கர்ப்பமானாங்க. But this time அந்த கர்ப்பம் வந்து அவங்க கர்ப்பப்பையில அது நிக்கல. The child didn't stay in the mother's womb. So அது வந்து ஒரு காரியத்து நிமித்தமாக அதை என்ன செஞ்சிருச்சு, அது அப்படியே போயிடுச்சு. அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க. They were very much discouraged. ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு பிரெக்னன்சி. ஏன்னா அம்மாவுக்கு போன் அடிச்சு ஜெபிக்க சொன்னாங்க. அதே போல அம்மா ஜெபிச்சாங்க, அதே போல நானும் ஜெபிச்சோம். அம்மா ஜெபிச்சு அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. Mom prayed for them and she gave them a promise. It says like this. அவங்க கொடுத்த வாக்கு வந்து, when you call unto me I will answer. என்ன நோக்கி நீ கூப்பிட்டா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னார். அதுதான் ஆண்டு கொடுத்திருந்த வாக்கு. That was the promise that they gave them. And we believed them. அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? விசுவாசம். ஆண்டவரே அவங்க இதய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுங்க. We believe that God will fulfill the desires of their heart. கர்த்தர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில வாஞ்சைகளை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவரோட மகிமைக்காக. Certain desires in our life, they are there for the glory of God. God will fulfill it at His time. கர்த்தர் அவரோட நேரத்தின் பிரகாரம் நிறைவேற்றுவார். And அது ஜெபிச்சு நாங்க என்ன செஞ்சோம்? அப்படி விட்டோம். பல மாதங்கள் கடந்து வந்தது. So many months passed and then we heard that she was pregnant again. அவங்க மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். And we kept praying. அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சோம். அதே போல அவங்களும் ஜெபித்தார்கள். And என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த 4வது குழந்தை, that means the 4th child was a baby boy. ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் அவங்க கொடுத்திருந்தார். Hallelujah. And sometimes the promises of God is not delayed. Sometimes we think that God's promises are delayed. சில நம்ம வாழ்க்கையை பார்க்கிறோம், என்ன ஆண்டவரே நடக்கலையே, அது ஏதோ தாமதமாக இருக்குதுன்னு சொல்லி. தாமதத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. The delay, we think it's delay, but God is not delayed. நம்ம நினைக்கிற அது தாமதமா இருக்குன்னு, ஆனா கர்த்தரோட பார்வையில அது தாமதமா இல்ல.
ஆனா கர்த்தர் சில நேரத்துல அவர் நேரத்தின் பிரகாரம் செய்யறார். God does it according to his time. ஏன் தெரியுங்களா? He wants to develop you and me. உங்களையும் என்னையும் இன்னும் தேர்ச்சி பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அவங்க வளரணும், அவங்க விசுவாசத்துல, அவங்க கேரக்டர்ல வரணும். He wants to develop our faith, our trust and our confidence in God. இன்னைக்கு அவங்க அந்த பாதையில அவங்க கடந்து போய் வெளில வரும்போது இன்னைக்கு அவங்க ஒரு சாட்சி இருக்குது. They went through that and today they have a testimony to share to others. ஜெபத்துல எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. Today they can share that. நாங்க ஜெபித்தோம், கர்த்தருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் சொல்லி. And God sometimes takes time. கர்த்தர் அந்த நேரத்தை எடுத்துக்கிறார். ஏன் தெரியுங்களா? He wants உங்க இதயத்தை அவர் பரிசுத்தமாக்குறார், உங்களை அவர் பலப்படுத்துகிறார். நீங்க இன்னும் அவரை நம்புகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில. He takes you through that well. I mean, none of the things that we pray, நம்ம வாழ்க்கையில ஜெபிக்கிற எந்த காரியமும் கர்த்தருக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு காரியமே கிடையாது. Whatever we pray for, ஒருவேளை நீங்க ஒரு வீட்டுக்காக நீங்க ஜெபிக்கலாம். Maybe you are praying for a house, a car, whatever that is it that you are praying for. It's not a big difficult thing for God. கர்த்தருக்கு அது செய்ய ஒரு பெரிய காரியமே இல்லை. But sometimes God will answer it according to his time and his will. அவரோட சித்தத்தின் பிரகாரம், அவரோட நேரத்தின் பிரகாரம் அவர் என்ன செய்றாரு? அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். God looks at your heart. கர்த்தர் உங்க இதயத்தை பார்க்கிறாரு. பிள்ளைங்களே, how sincere you are in terms of following his word. நீங்க எந்த அளவுக்கு தேவ வார்த்தையில உண்மையாக உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு. நம்ம சில காரியம் தேவன் என்பதாக நம்ம மறைச்சிடலாம். சம்டைம்ஸ் சரி, நம்ம சில காரியம் வந்து பிறர் என்பதாக நம்ம மறைச்சிடலாம். Sometimes we can hide certain things from others' eyes, but you can never hide things from God. தேவன் என்பதாக நீங்க எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. God looks at your heart. கர்த்தர் உங்க இதயத்தை பார்க்கிறாரு. நம்ம இதயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்? How can we know how is our heart? Is by the way we live our life. நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழ்றோமோ அதுதான் காமிக்க நம்ம இதயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சரீரத்துல ஸ்ட்ராங்கான மசில் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். In your body the strongest muscle belongs to where? எங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த சரீரத்துல strongest muscle எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. Where is the strongest muscle in your body? எங்க இருக்குது? You're saying biceps. சரி, சிந்தியா வந்து biceps சொல்றாங்க. எங்க இருக்குது strongest muscle? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு தெரியும்னு பாக்குறேன். நம்ம சரீரத்துல எங்க ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்? எல்லா பகுதியில காட்டிலும் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி நம்ம இதயம் எது? The strongest muscle is in your heart. உதாரணத்துக்கு when you want to lift something, நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை தூக்க போறீங்கன்னு சொன்னா the heart needs to pump the blood. அந்த இதயமானது அந்த ரத்தத்தை, நீங்க ஒரு காரியத்தை நீங்க தூக்கணும்னு சொன்னா அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணாதான் உங்களால அங்க தூக்க முடியும். அந்த இதயம் அங்க ரத்தத்தை பம்ப் பண்ணலன்னா உங்களால எங்கேயும் தூக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஸ்ட்ராங்கான மசில் வந்து இதுதான், ஹார்ட் தான். அப்போ ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான்னு சொல்லி நம்ம எப்படி பாக்குறோம்? அவன் இதயத்தை தான் நம்ம பாக்குறோம். So how does a man live or a woman live? We look at their heart. How close are they to God? How far away are they from God? கர்த்தர் விட்டு நம்ம தூரமா போயிட்டு வச்சீங்களேன், when we are far away from God, அந்த இதயத்துல வந்து வேற வேற இடங்கள் என்ன செஞ்சிடும், வேற வேற காரியங்கள் அந்த இடத்த என்ன செஞ்சிடும் பிடிச்சிடும், வேற வேற தேவன் பிரியமில்லாத காரியங்கள்லாம் அந்த இடத்துல வந்து சொல்லும். அப்ப தேவனால அங்க என்ன செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. ஆண்டு மிக அழகாக ஒரு காரியம் சொல்றாரு. இதோ வாசலில் நான் என்ன செய்றேன், கதவு கட்டுறேன், எவன் கதவு திறக்கிறானோ அவன் வீட்டுக்குள்ள நான் வருவேன்னு சொல்றேன். God is saying, behold, I am knocking at the door. Who opens the door, there I will come inside. இன்னைக்கு உங்க இதே கதவு திறந்து இருக்கிறதா, பூட்டி இருக்கிறதா? God wants to develop you. கர்த்தர் உங்களை தேர்ச்சி நீங்க பெறணும். நீங்க நல்லா வளர வேண்டும் ஆவில, விசுவாசத்துல, உங்க நம்பிக்கையில. அப்போ சில நேரத்துல கர்த்தர் உங்களை அந்த பாதையில கடந்து போயிருப்பாரு. எந்த அளவுக்கு நீங்க உறுதியா இருக்கீங்க கர்த்தர் மேல. அதே போல வாக்குத்தத்தம் நிறைவேற பிற்பாடு, that means when your promise is fulfilled, மாறிடக்கூடாது. ஆமென். என்ன சொல்லக்கூடாது? மாறிடக்கூடாது. Don't change yourself when the promise is fulfilled, because God sees that as well. கர்த்தர் அதையும் கவனிக்கிறார். Everything that we go through in our life is a season. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம கடந்து போகிறோமோ அது அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்குது? காலம் இருக்குது.
படிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு காலம். There is a season to study, a season to work. There is a season to cry, there is a season to laugh. ஒரு காலத்துல நான் அழுந்திருக்கிறேன், ஒரு காலத்துல நான் சிரிக்கிறேன், ஒரு காலத்துல கடுமையா உழைக்கிறேன். One season I'm working very hard, ஒரு காலத்துல நல்லா இருக்கிறேன். Another season I work, I live off from my hard work. இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ காலங்கள் இருக்குது. நம்மளோட காலத்தை நம்ம சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். காலத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், கர்த்தர் இந்த காலத்தை எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், என்னத்தை நான் செய்யணும், நான் உன்னை எப்படி தேர்ச்சி பெற வேண்டும், how can I become even more excellent, what are the things I need to grow, how can I develop myself, இதை நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே யோசிச்சு கொண்டிருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை நம்ம கவனிப்போம். 1 சாமுவேல் 15 அதிகாரம். Let's look at one more example. போன வாரம் 3ஆம் தேதி வந்து அப்போட இறந்த நாள். லாஸ்ட் 3rd of April was dad's memorial day. யாரை பார்த்தாலும் சில சொல்லுவாங்க, பாஸ்டரை போல அவரு போல யாரும் கிடைக்காதுங்க, பாஸ்டரை போல இப்படி அவரு போல கிடைக்காதுங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன மறந்துடுறாங்கன்னா, அவங்க சொல்லி கொடுத்தது அவங்க மறந்துட்டாங்க. அல்லேலூயா. என்னது? Sometimes they say to me, oh, your father is such a best pastor, such a great pastor. You know, it's not easy to find a pastor like him. All this I've heard 100,000 times. But what they fail to understand is, our நல்ல ஒரு pastor is a very good pastor. Are you following the teachings that he did when he was alive? அவர் சொல்லி கொடுத்திருக்கிற காரியத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? நல்ல பாஸ்டர் தானே, நல்லா தானே சொல்லி கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. ஆமா இல்லையா? நல்ல பாஸ்டர் நல்லா தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்ப ஏன் கேட்காம போனீங்க? Why you didn't listen? சரி, நம்ம பார்ப்போம். இங்க சவுல் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Samuel chapter 15, 1 சாமுவேல் 15 அதிகாரம் 1-11 நம்ம பார்ப்போம். நாங்க சுருக்கமாக இங்க சொல்ற அந்த கதையை, I'll just summarize the story for you. Saul became king. இங்க சவுல் வந்து ராஜாவா ஆக்கப்படுகிறாரு. அந்த ஜனத்தோட முதல் ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். He is the first king. And he knows the importance of being obedient to the word of God. அவருக்கு தெரியும் ஆண்டவரோட வார்த்தையை எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி. ஏன்னா ஆண்டு மூலமாக தான் அவர் நிறைவேற்ற, ஆண்டு மூலமாக தான் ராஜாவா ஆக்கப்பட்டாரு. Because through God he became king. ஆண்டவர் இல்லை சொன்னா ராஜாவா ஆகிருக்க முடியாது. ஓகே, அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு ரொம்ப கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. என்னன்னா, God gave him very clear instructions. ஆகாக் ராஜாவும் சரி, அங்க ஆகாக் ராஜா நீ சுத்தமா அழிச்சிடணும். You must destroy the king of Agag and destroy everything there. அங்கே நீ எதையுமே அங்க என்ன செய்யக்கூடாது, அங்கே நீ என்ன செய்யக்கூடாது, இங்க எடுத்து வரக்கூடாது. You must not bring anything from that nation to this nation. ஆனா சவுல் ராஜா, you know what King Saul did? He spared the life of King Agag. ஆகாக் ராஜா அவர் என்ன செய்யல, அவர் கதையை முடிக்கல, அவர் என்ன செஞ்சாரு, மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட்டாரு. அங்கேயும் சில பொருட்களை அவர் என்ன செஞ்சாரு, எடுத்து வந்தார். He even brought certain things from there which God clearly said don't bring. அட சொல்ல அங்க கொண்டு வராது சொன்னாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அதை மீறி செஞ்சாரு. அதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் அவர் மேல வச்சிருந்த அபிஷேகத்தை எடுத்தார். God's anointing was no longer there and God chose another king. கர்த்தர் இன்னொரு ராஜாவை என்ன செஞ்சாரு, தெரிந்து கொண்டாரு. Now this is the thing. இதுதான் கர்த்தர் ஒரு வார்த்தை நிறைவேற்றினார் சொன்னார்னா, when God fulfilled the promise, remember it is God who fulfilled it. கர்த்தர் தான் அதை நிறைவேற்றினாரு, நீங்கள நான் இல்ல. அப்ப நிறைவேற்றின பிற்பாடு கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழ்றோம்? How are we living to God or for God after the fulfillment of promise? கர்த்தருக்கு அந்த வாக்கு நிறைவேற்றிட்டாரு. இவ்வளவு நாளா ஜெபிச்சேன், I prayed for so many years, it has happened. இது நடந்துச்சு. இப்போ கர்த்தருக்காக நீங்க எப்படி வாழ போறீங்க? How are you going to live for God? Because God is seeing that. கர்த்தர் அதை கவனிக்கிறாரு. எனக்கு God's hand is upon your family. கர்த்தரோட கரம் உங்க குடும்பத்து மேல இருக்குது, உங்க வாழ்க்கை மேல இருக்குது. ஆனா அந்த தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேறிச்சு பாஸ்டர். அந்த நிறைவேறின காரியம் கர்த்தரை மறக்க வைக்க கூடாது.
Don't ever let the fulfillment of the promise make you forget God. Hallelujah. Hallelujah. இப்படிதான் ஒரு சகோதரர் இருந்தாரு. அப்பா இருந்த காலத்துல அவருக்கு ஒரு காலகட்டத்துல வேலை எல்லாம் போச்சு. He didn't have a job. அப்ப வாரம் ஜெபிக்க வருவாரு prayer. He will come every Sunday for prayer, for work. And God blessed him with the work. கர்த்தர் அவருக்கு என்ன செஞ்சாரு? ஒரு வேலை கொடுத்தாரு. வேலை கிடைச்ச அடுத்த வாரமே, that means the next Sunday that he got the job, he stopped coming to church. சபைக்கு வரதில்லை. எப்ப கேட்டாலும் ஓவர் டைம், இந்த டைம் அந்த டைம். என்னது? He was always working overtime and not coming to church. He says, didn't have off day. எனக்கு வேலை இல்ல, லீவ் இல்ல பாஸ்டர். லீவ் இருந்தா கூட அவர் என்ன செய்யல, வரல. அதுமே தேவ பிள்ளைங்க ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, மோட்டர்ல போயிட்டு இருக்கும்போது அடிபட்டு இறந்துட்டாரு. One day he was traveling on the bike, he had an accident, died. சில நாள் யோசிப்பேன், sometimes I would think, if men would know how long he would live, would that change their life? அவங்க எவ்வளவு நாள் அவங்க பூமி எடுக்க போறாங்க அவங்க தெரிஞ்சிச்சுன்னா, அது ஒருவேளை அவங்க வாழ்ற விதத்தை மாத்துமா அப்படின்னு கேட்டோம்னா, அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. I don't know how much. But one thing I know, that man would have not realized that he's going to die that fast. அவருக்கு தெரியாது அவர் அவ்வளவு சீக்கிரம் அவரை தள்ள முடிய போகுதுன்னு சொல்லி. ஆண்டு வாக்கு கொடுத்தாரு, அது ஆண்டு அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. God fulfilled it. He forgot God. கர்த்தர் அதை செய்துட்டாரு, கர்த்தர் தான் செய்தாருன்னு மறந்துட்டாரு, கர்த்தரோட ஆலயத்தையும் மறந்துட்டாரு. He forgot the church as well. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இதுதான் நம்ம செய்யற தவறு. செல்லத்துல எல்லாம் இருக்குது பாஸ்டர், I have everything in my life. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எப்படி இருக்குது? அது ஆண்டோட கிருபை. என்னது? ஆண்டோட கிருபை. God's grace. And we must never forget God in our life. நம்மளோட வாழ்க்கையில தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. சோ இன்னைக்கு காலையில 3 காரியங்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குகளை நினைவு கூறுங்க. Remember the promises of God. வாக்குகளை மட்டும் நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. Focus on the promise giver. Third thing is, God's timing is the best timing. தேவனுடைய நேரமோ அது சிறந்த ஒரு நேரம். கர்த்தர் சில நேரத்துல அது சில காரியத்தை அவர் செய்கிறார். எதுக்காக செய்யறாரு என்று சொன்னால், நீங்களும் நானும் நல்ல தேர்ச்சி பெறுகிறதுக்காக, நம்ம விசுவாசத்துல நம்ம நம்பிக்கையில வளர்கிறதுக்காக கர்த்தர் சில காரியத்துல என்ன செய்யறாரு, நம்ம கடந்து போகிறார். He wants us to go through those situations and seasons so that we are being developed. And as you go through that, you will have a testimony to share to others. நீங்க என்ன செய்யலாம், ஒரு இடத்துல ஒரு சாட்சியை நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒரு காலத்துல நான் இந்த ஒரு நேரத்துல நான் இதுல கடந்து போனேன். I went through it through a season, I came out, this is my testimony. இது என்னோட சாட்சி. ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் தேவனோட பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒரு சாட்சி இருந்து கொண்டே இருக்கும். Every child of God must have a testimony. ஏன்னா நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். சரிங்களா? He is an unchanging God. சரி, இந்த காலை வேளையில நம்ம யாவரும் கண்களை மூடி, யாவரும் எந்திரிச்சு நின்று நம்ம முடிய கொண்டாட ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம்